வேளாங்கண்ணி பேராலயத்துக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு ஆண்டு முழுவதும் மதிய உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் பக்தர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாராட்சி ஏற்பாட்டில் வேளாங்கண்ணிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்களுக்கு வருடம் முழுவதும் மதிய உணவு வழங்கும் திட்டத்தை பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் பங்கு தந்தை ஆரோக்கியராஜ் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார். தினம்தோறும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வாழை இலையில் சாம்பார் கூட்டு பொரியலுடன் மதிய உணவு பரிமாறப்பட உள்ளது. முதல் நாளில் 100க்கும் மேற்பட்டோர் மதிய உணவு உண்டு மகிழ்ந்தனர். இதன் மூலம் பேராலயத்துக்கு வரக்கூடிய நூற்றுக்கணக்கானோர் பயனடைவார்கள் என பேராலய அதிபர் இருதயராஜ் தெரிவித்தார். நாகை செய்திகளுக்காக அலிபுல்லா. எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சொல்வது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிமைக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திரு அவைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். அருள்வாக்கு. கொண்டாடுவோமாக. அனைத்தையும் படைத்து பாதுகாப்பாளரான இறைவா, மனிதன் உடல் வளமைக்காக நீ உண்டாக்கிய இந்த உணவை குறிப்பாக நாங்கள் இன்று அன்னையினுடைய அன்றாட உணவு என்ற மதிய உணவு மக்களுக்காக வருகின்ற புது பயணிகளுக்காக அன்னையுடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுச் செல்கின்ற இந்த அன்னையுடைய பக்தர்களுக்காக நாங்கள் தொடங்குகின்றோம். இந்த உணவை உண்கின்ற யாவரும் அன்னையுடைய திருப்பெயரை சொல்லி வேண்டுவதால் இதனை உண்போர் அனைவரும் உடல் நலமும் ஆன்ம பாதுகாப்பும் அடைவார்களாக. நல்லா சாப்பிடுங்க, தாராளமாக சாப்பிடுங்க. அன்னை தருகின்ற உணவு இன்னும் பலருக்கு இதை பற்றி சொல்லுங்கள். நிறைய இதை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த அன்னதானம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் சிறப்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஆரம்பிக்கின்ற இந்த நல்ல திட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நீங்களும் உணவருந்தி நன்றாக சாப்பிட்டு செபித்து இதற்கு ஏற்பாடு செய்கின்ற உதவி செய்கின்ற உபகாரிகள் அல்லது